ஒரு தரம், ஒரு நம்பிக்கை. இரும்பு உலகின் சாம்ராஜ்யம் கிஸ்கால் வழங்கும் கிஸ்கால் டீலர்ஸ் மீட் 2025 நம்ம ஏற்காடுல. ஸோ இந்த கிஸ்கால் குடும்பத்தோட எங்கள் பிளாக் ஷிப் குடும்பமும் இணைந்து இதை நடத்துறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் மீரா ஃப்ரம் பிளாக் ஷிப். அண்ட் காலைல வந்ததுலேருந்து என்கிட்ட எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க, அவர் வந்துருவார்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே நம்ம அண்ணனை இன்வைட் பண்ணிடலாம். நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இந்த மாலை பொழுது இங்கே அலங்கரிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. வணக்கம். எஸ், கிஸ்காலினுடைய ஒரு டீலர்ஸ் மீட் பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்டார்ட்டாக இது இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷத்தோட இந்த லாங் வீக்கெண்டை இங்கே செலிப்ரேட் பண்ண வந்திருக்க கிஸ்காலினுடைய டீலர்ஸ் அத்தனை பேருக்கும், கிஸ்கால் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய இனிய மாலை வணக்கங்கள். நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இந்த ஸ்டேஜ் இருக்க போகுது. ஏன்னா ஏற்காடுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட, ஏற்காடு பயங்கர இயற்கையாக அமைதியாக ரொம்ப ஒரு சாந்தமாக ஒரு இடத்துக்கு போகிறேன்டி அப்படி சொன்னேன். நானும் வரவா அப்படின்னா, நான் தான் சொன்னேனே அமைதியாக இயற்கையாக சாந்தமாக ஒரு இடத்துக்கு போகிறேன்னு. அப்புறம் அங்கே நீ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தேன். சார் சொன்னார், சிந்திக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பேசுங்க சார், ஒரு மோட்டிவேஷனலாக ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ புரியல, ஏன்னா நான் இது வரலையும் மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்ததில்லை. அப்படியே கொடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க, என்ன ஜோக்கே வரல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. கரெக்டாக அவர் சொன்னார்னா அது கரெக்டாக இருக்கும். கிஸ்கால்னு பேரை வச்சு அதை எப்படி சொல்லணும்னு முடிவு பண்ணி, யாரை வச்சு சொல்லணும்னு முடிவு பண்ணி, நமிதாவை வச்சு கிஸ்கால்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தவர் நம்ம கண்டுபிடிச்சார். நம்ம பிராண்ட் எப்படி போய் சேருதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆகச்சிறந்த பிராண்டாக இந்த அவருடைய ஃபீல்டில் நம்பர் 1 பொசிஷனில் தொடர்ந்து இருக்குது அப்படின்றது அந்த ஐடியாஸ்னால மட்டும்தாங்க நடக்கும். நம்ம டீலர், நம்ம ஹீரோ. ஹீரோ அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது எல்லாரும் பார்த்தும் சொல்லிட மாட்டாங்க. ஹீரோக்கு என்ன கிடைக்கும்? டூயட் கிடைக்கும், ஹீரோயின் கிடைக்குமா? யார் சார் இது? வாங்க சார், இதுதான் இந்த மாதிரி பதில தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு சில படத்தில் ஒரு ஹீரோயின் கிடைக்கும், ஒரு சில படத்தில் 2 ஹீரோயின் கிடைக்கும். கரெக்டா சார்? ஓகே. ஸோ ஹீரோயின் கிடைக்கும், பஞ்ச் டைலாக் கிடைக்கும், அப்புறம் வந்து கேரவேன் கிடைக்கும், எடுத்தோன்னே ஓப்பனிங் சாங் கிடைக்கும், 10 பேர் அடிக்கிறதுக்கு கிடைப்பாங்க. அதெல்லாம் இல்லை சார். ஹீரோவுக்கு கிடைக்காத நிறையா விஷயங்கள் இருக்குது சார். இங்கே இருக்க உங்களுக்கெல்லாம் கிடைக்காத நிறையா விஷயங்கள். உங்களுக்குன்னு ஒதுக்கிக்க நேரம் கிடைக்காது, உங்களுக்குன்னு செலவு பண்ணிக்க பணம் கிடைக்காது, உங்களுக்கு மட்டுமே சுயநலமாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. அப்படி இருக்கிற மற்றவங்களுக்காக யோசிக்கிற வியாபாரிகள் இங்கே இருக்க ஒவ்வொருத்தராலையும், இந்த குடும்பம் இல்லை, இந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய இந்த தலைவன் பல குடும்பங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இங்கே உட்காந்துருக்கிறதுனால தான் நம்ம டீலர், நம்ம ஹீரோன்னு சொல்கிறோம். அந்த ஹீரோஸ் எல்லாருக்கும் ஃபேமிலிஸ் ஒரு முறை நல்ல பலமாக கை தட்டினீங்கன்னா அதுதான் 1955 நல்ல தமிழ் புத்தாண்டில் ஒரு குழந்தை வந்து இங்கே பிறக்குது. ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான். அப்படியே தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்றாரு. ஒரு 7ஆம் கிளாஸ் வரலையும் படிக்கிறாரு. 7th அவரால் படிக்க முடியல, அங்கேருந்து ட்ராப் அவுட் ஆக வேண்டிய சூழல் இருக்குது. 12 வயசு அப்போது. அவர் அப்பாவுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒரு வருஷத்துக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. இது எல்லாருக்கும் இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம், அதை பண்ண முடியாது. நிறைய பிஸ்னஸ்மேன் தோற்று போகிறது, ரொம்ப நாள் அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருக்கிறது தான். அப்போ இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி தோற்றுக்கிட்டே இருக்கார். அது அவருக்கு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண அவர் சொல்கிறார், மனசு வாய் விட்டே சொல்கிறார், எந்த பிஸ்னஸும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு. இது 12 வயசு பையன் இப்போ கூட இருக்கான். ஆனால் அவனுக்கு இதில் ஏதோ ஒன்று பண்ணிடணும்னு பெரிய ஆசை. அப்போ அவங்க அம்மா செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம், அவங்க அம்மா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸையே நீங்களும் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்கணும். ஒரு இரும்பு பிஸ்னஸ் ஒன்று, அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு இப்போது அம்மா வந்து இவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்பா தயாராகிட்டார். இப்போ இந்த பையன் இதுக்கு மேலே படிக்க வேணாம், அப்பா கூட போய் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி டிசம்பர் 5ஆம் தேதி 1968 அந்த கம்பெனிக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டாச்சு, ஆரம்பிச்சாச்சு.
அன்னைக்கு அப்பா மத்தியானம் வரலையும் கூட இருக்காரு. இந்த வியாபாரத்தை பற்றியெல்லாம் பெருசாக எதுவும் தெரியாது, ஆனால் பெரிய நம்பிக்கையோடு அந்த பையன் காத்துட்டு இருக்கான். அப்போது அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டார். இவர் வீட்டுக்கு போகிற கேப்பில் ஒரு பெரிய கம்பெனிகிட்ட இருந்து ஒரு கால், இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்கள்கிட்ட இருக்க ஒரு மெட்டீரியல் எனக்கு தேவைப்படுது, அந்த மெட்டீரியலை நான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு. வாங்கிக்கங்கன்னு சொல்லியாச்சு. அவர் நேரில் வந்துட்டார். நேரில் வந்து அவருக்கு ஷாக். இங்கே அவர்கிட்ட ஃபோனில் பேசினது ஒரு 12 வயசு பையன் ட்ரௌசர் போட்டு நிற்கிறார். என்னப்பா ட்ரௌசர் போட்டு நிற்கிற உன்ட்ட எப்படி நான் வியாபாரம் பேசுவேன், இந்த வியாபாரத்தை எப்படி உன்னால் முடிக்க முடியும், டன் கணக்கில் நான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோன்னே அந்த பையன் ரொம்ப நம்பிக்கையோட சொன்னால், நீங்கள் என்கிட்ட பேசுங்க, நான் வியாபாரம் பேசுகிறேன், இதை என்னால் முடிக்க முடியும், நீங்கள் எவ்வளோ ரா மெட்டீரியல் கேட்டாலும் என்னால் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும், இப்போவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அப்படியா அப்படின்னு முதல் நம்பிக்கை வைத்து அன்னைக்கு 1968 அவர் கையிலேருந்து பணத்தை எடுத்து ஒரு 1.5 லட்ச ரூபா பணத்தை எடுத்து, இத்தனை டன் மெட்டீரியல் எனக்கு இந்த ஊருக்கு பெங்களூருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் முதல் ஆர்டர். முதல் நாள் முதல் ஆர்டர் எடுத்தது அந்த 12 வயசு பையன். 1968 இது நடந்துச்சு. அந்த பையனுடைய குடும்பமாக தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அந்த கம்பெனி தான் இன்றைக்கி கிஸ்கால் பிராண்டாக இங்கே உருவாயிருக்கு. அந்த பையன் தான் கண்ணப்பன் சார். ஒரு ட்ரௌசர் போட்ட 12 வயசு பையனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு இல்லைங்க, அந்த வயசில் அந்த தைரியம் தாங்க இன்றைக்கி அவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இந்த பிஸ்னஸ் கிளையோடு பரவுது, வேறு பிஸ்னஸ்குள்ளே வெஞ்சர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நம்பர் 1 இடத்துல இந்த கம்பெனியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. இப்படி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனை நம்ம கண்ணு முன்னாடி வச்சிருக்கப்ப நம்ம சக்ஸஸை பற்றி ஏன் யோசிக்கணும்? ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு மன்னர், அந்த சபையில் இருக்க ஒரு புத்திசாலியான அமைச்சர். மன்னர் வராரு, அவர் அவையை விட்டு வெளியில் வர்றப்ப கரெக்டாக இவர் முகத்தில் முழிக்கிறார். அன்னைக்கு காலையில் முழிச்சோன்னா வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்து எதிரி நாட்டிலேருந்து போர் தொடுக்கிறேன்னு ஆணை வந்துருச்சு. இங்கே பார்த்தா ஒரு பக்கம் ராணியார் அவங்க கூட சண்டை போடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இவருக்கு ஒரு பொருட்சேதம் நடக்குது. எல்லாமே இது மாதிரி ஒரே நாளில் இவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு. அவர் யோசிக்கிறார் சாயங்காலம் உட்காந்து, ஏன் இன்னைக்கு இத்தனை பிரச்சனை வெளில போனதுலேருந்து? டேய் பிடிச்சிட்டேன்டா, இந்த அமைச்சர் தான்டா, இந்த அமைச்சர் அப்படி வந்தாப்புல இல்லை, அவன் முகத்தில் முழிச்சன்ல அதனால தான்டா இது அப்படின்னு அந்த அமைச்சரை கூப்பிட்டு அவனை வந்து தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னா அவர் ஏன் பண்ண அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது மாதிரி நீ சகுனமாக எனக்கு சரியில்லை, நீ கிராஸ் பண்ணதுனால தான் எனக்கு இன்றைக்கி எதுவுமே விளங்கவே இல்லை, அதனால் நீ ஒரு தர்த்துறோம், அதனால் போ உன்னை தலையை வெட்டிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு. இவன் சிரிக்கிறான். அப்படின்னு எதுக்குடா சிரிக்கிற? நல்லா சிரிக்கிறான், சத்தம் போட்டு சிரிக்கிறான், எல்லாரும் அவையே திரும்பி பார்க்குற மாதிரி சிரிக்கிறான். டேய் எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு ஒரு கோவம் வருது. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை காலையில் நீங்கள் முகத்தில் முழிச்சிங்க, பிரச்சனை தான் வந்துச்சு, நான் உங்கள் முகத்தில் முழிச்சேன், என் உயிரே போகுது, இதில் யார் தரித்திரம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோதாங்க, எல்லாமே பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது, பார்வையில் தான் இருக்குது. இந்த சகுனமோ நேரமோ இதெல்லாம் அப்படி ஒன்று இல்லைங்க. என்னை கேட்டால் லக் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. யாருக்குன்னா தொடர்ந்து ஜெனியூனாக உழைச்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு லக் இருக்கும், வேறு யாருக்கும் லக் இருக்காது. நம்ம லைஃபே தலைவர் படம் தான், அதில் வர இன்டர்வல் பிளாக் அப்படிங்கிறது பிரச்சனை வர்றப்ப இன்டர்வல் பிளாக். ஆனால் கண்டிப்பாக திருப்பி ஜெயிச்சோன்னா கையில் 1 ரூபா தான் இருக்குது, மொத்த சாம்ராஜ்யமும் அழிஞ்சுதுன்னு நினச்சாலும் ஒத்த ரூபா இருந்தால் சிங்கப்பாதையை சூஸ் பண்ணி அதிலேருந்து ஜெயிச்சு ஒரு கிளைமேக்ஸ் நமக்கு உறுதியாக இருக்குது. நம்ம ஜெயிக்கிற கிளைமேக்ஸாக தான் அது இருக்கும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற கிளைமேக்ஸாக தான் இருக்கும், நமக்கு துரோகம் பண்ணவனுக்கும் சேர்த்து நம்ம திருப்பி கொடுக்குற கிளைமேக்ஸாக தான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ்க்காக தான் எல்லாருமே ஓடுறோம் இல்லையா? ஒவ்வொரு முறையும் இன்டர்வல் பிளாக் வரப்பெல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃப் இருக்குன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த ஓப்பனிங்கில் எனக்கு உங்கள் கூட பேசுகிறதுக்கான இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த கண்ணப்பன் சாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்டையர் கிஸ்கால் ஃபேமிலிக்கும். சாதாரண விஷயம் இல்லை, நான் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் நம்ம டீலர் நம்ம ஹீரோ. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நாட் ஒன்லி எ ஹீரோ, கிஸ்கால் கூட சேர்றப்ப இவரால் சூப்பர் ஹீரோக்கள் அனைவருக்கும் இனிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிட்டு மீண்டும் உங்களை நாளை கொண்டு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை இங்கே கூப்பிட போகிறோம். அவர் வந்து அடுத்து நம்மளை சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ண வைக்க போகிறாரு. அடுத்து நம்ம அந்த செட் ஆஃப் அடுத்த சாங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு, சின்ன திரையிலையும் சரி, தான் நடிக்க வந்தாலும் சரி, நகைச்சுவை பண்ண வந்தாலும் சரி, தனக்குன்னு தனி முத்திரையை தொடர்ந்து பதிக்கக்கூடிய ஒருத்தர், வெற்றியாளராகவே தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சாம்பியன் ஆஃப் கேபிஒய் அப்படின்னு சொல்லலாம். நவீன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. உங்கள் பலமான கைத்தட்டங்களோட. எஸ் ப்ளீஸ். நிறைய வாய்ஸ்
இன்னைக்கு நம்ம கேட்குற மற்ற, அதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எடுப்பாங்க, ஆனால் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இவர்கிட்ட இருந்து தான் அந்த வாய்ஸ் எடுப்பாங்க. அப்படி நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நம்ம கேட்கக்கூடிய வாய்ஸஸ்னுடைய ஒரிஜினல் முதல் வாய்ஸ் எடுத்தவர் எங்கள் அண்ணனாக தான் இருப்பார். ஸோ மாதவன் அவர்களாக இருக்கட்டும், சூர்யா அவர்களாக இருக்கட்டும், அதெல்லாம் முதல்ல பர்ஃபெக்டாக எடுத்தவர் அண்ணன் தான். ஸோ பர்ஃபெக்டான வாய்ஸ்களின் ஸ்பெஷலிஸ்ட். நன்றிண்ணே, நன்றிண்ணே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். வணக்கம் மேடம். இந்த அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்த பிளாக் ஷீப் டீமுக்கு, விக்கிக்கு, பிரபு அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த ஒரு மாபெரும் நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கவும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய மணித்துளிகள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வேறு காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் ஒரு சில நடிகர்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு வாழ்த்து சொல்லியிருந்தாங்கன்னா என்ன வாழ்த்து சொல்ல போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக கிஸ் கால் டிஎம்டி பார்ஸ் இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அருமை சகோதரர் அண்ணன் கண்ணப்பன் சாருக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். கை தட்டினீங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன். இல்லைனா ஒரே வார்த்தையை 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் எப்படி வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பேசுகிறது புரியுதுங்களா? புரியணும். ஏன்னா பின்னாடி போயிட்டு கமல் சார் பேசுகிறதே புரியலன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆமாம்ல அவர் அப்போவே சொன்னார் நம்மளுக்கு தான் புரியாமல் போயிடுச்சுன்னு அதையும் சொல்லிப்பாங்க. அது அந்த ஒரு ஐயப்பாடின் காரணமாக தான் முதல்ல கேட்டுக்கிறேன் பேசுகிறது புரியுதான்ட்டு. ஏன்னா பெரியவர்கள்லாம் பேசுனதுக்கு பிறகு நான் என்ன வார்த்தைகள் பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டும் அல்லாமல் நம் இந்திய நாட்டிற்கே ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது ஐயாவிற்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு இதே போன்று இறைவன் நம்பிக்கை எனக்கு இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வேற யாரை கூப்பிடலாம்? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். என் நண்பர் திரு ரஜினி அவர்கள் இப்போ கூட அவரோட கூலி திரைப்படம் வந்திருக்கு. ஸோ அதனால் அவரையும் கூப்பிட்ருவோம். விக்கிக்கு வேறு ரொம்ப பிடிக்கும் அவரை. அன்பாத பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் ரசிகர்களே, வந்து நம்ம கிஸ்காவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அது ஒரு டீலர்ஸ் மீட்டை வந்து நடக்க போகுது. வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அமைச்சர்களும் வர போகிறாங்க. நீங்களும் வரணும் சொன்னாங்க. இல்லை சார் அவங்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சொல்லி நண்பர் சொன்னாங்க. நான் வந்து யாருக்காக நான் வந்து கண்ணப்பன் சாருக்காக டெஃபினட்டாக வர சொன்னேன். வந்து பார்க்கும்போது ஏன்னா வந்து ஒரு உழைப்பு, இந்த உழைப்பு, அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தி இந்த உழைப்பில் உயர்ந்தவங்க வந்து ஒரு சில பேர் தான். அதில் வந்து மிக முக்கியமானவங்க வந்து ஐயா அவர்கள். அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க சொன்னால் நான் வந்து டெஃபினட்டாக வரைய சொன்னேன். வந்து பார்க்கும்போது கிஸ்கால் பேரை கேட்டாலே சும்மா அதிரதில்லை. இது நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். குறைக்காத நாயோ இல்லை, குறை சொல்லாத வாயோ இல்லை, ஆக மொத்தத்தில் இது ரெண்டும் இல்லாத ஊரே இல்லை. அதனால் நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம், டெஃபினட்டாக வாழ்க்கையில் உயர்வோம் அப்படி சொல்கிறதுக்கு ஐயா வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் சந்தோஷமாக இதாக இருப்பாங்க அப்படி சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஒருமா தேங்க்யூ ஸோ மச். எச்சு கச்சிச்சா தேங்க்யூ. விஜய் சேதுபதி ஓகேவா? ஓகே. இல்லை புரியல எனக்கு. எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அம்மா கிட்ட போய்ட்டு அம்மா குமுதா வீட்டுலாம் கும்முனுக்குமா, நம்ம வீட்டுலாம் கம்முனுக்க மாட்டேறேன். எங்கள் அம்மா உம்முனுச்சு, ஆனால் இங்கே யாருமே உம்முனு இல்லை. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது சார். இந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு நிகழ்ச்சி நடத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே சுகரு, பிபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி மக்கள்லாம் பார்க்கும்போது, சிரித்து பேசும்போது, அந்த சந்தோஷத்தை அன்பை பகிரும்போது அந்த டாக்ஸிக்கான விஷயம்லாம் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இதெல்லாம் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பேசி தான் இறங்குறேன். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னைக்குமே நம்ம நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறேன், நிம்மதியாக இருக்குன்னா வாழ்க்கையில் 2 பேர் அவாய்ட் பண்ண. யார் தெரியுமா? ஒன்று நம்மளை பிடிக்காதவங்க, இன்னொன்று நமக்கு பிடிக்காதவங்க. இந்த 2 பேரும் அவாய்ட் பண்ணால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வரட்டுமா? ரொம்ப நன்றி. குமுதா ஹாப்பியாக இருக்க மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். நன்றி, தேங்க்யூ. கவுண்டர் பண்ணி பேசலாமா? ஏய் மாங்குயிலே, பூங்குயிலே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அக்கா நல்லா இருக்கீங்களா? அதாவது எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு பாட்டு பாடாமல் நான் இறங்கவே மாட்டேன். பட் ஒன்லி ஹிந்தி சாங் மட்டும் தான் பாடுவோம். பரவாயில்லைங்களா? ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சு ஓ நெஞ்சு ஓ கையா. என்ன பாட்டு, என்ன மியூசிக்கு.
பை தி பை சந்திரன், நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. பட் என்ன மாதிரி ஹிந்தி பாட்டும் பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களை டெல்லியில் பிஎம்ஏ கூப்பிடுவார். வரட்டுமா? நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது யாரு? சசிகுமார். அமாவாசை வரப்போகுது அடுத்த வாரம். இப்போ காக்காவுக்கு சோறு வைக்கிறவங்களாம் எப்படி காக்காவை கூப்பிடுவோம்? எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஏற்காடில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி கிஸ்கால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டு நான் என்ன சார் விக்கி வாய்ஸா ஒரிஜினலாக இங்கே இருக்கும்போது அப்புறம் அவர் ஸ்டேஜில் ஏறினீங்கன்னா நம்ம ஏதாச்சும் பேசுவோம். வாங்க வாங்க விக்கி, பரவாயில்ல. அதுதானே என் வாய்ஸை என்னையே பேசுறதுக்கே கூப்பிட்டுருக்காரு. சரி, எனக்கு ஒரு ஃபேவரட் வாய்ஸ்ண்ணே மாதவன். சூப்பருங்க. என்னங்க இது? சான்ஸ் இல்லைங்க. வெரி குட்ங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஏற்காடில் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இறுதி சுற்று படம் பார்த்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணே ஆயிடுச்சுண்ணே. ஏண்ணே ஆயிடுச்சுல? இல்லை இறுதி சுற்று ஒய்ஃப்லாம் பார்த்துருக்காங்களா? இல்லை இந்த பாக்ஸிங்லாம் வந்து உங்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, அதுக்காக கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. வெரி குட்ங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அதுதான் முக்கியம். கிஸ் கால்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. வேறு ஓகே, அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தாச்சுண்ணே. இதுக்கு மேலே அவங்க பேசுறது நமக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட அதுக்கு போயிடும், பிரம்மாஸ்திரத்துக்கு போயிடும். பிரம்மாஸ்திரம்? ஆமாம், நீங்கள் தான் சொல்லுங்கள். இந்த பிரம்மாஸ்திரம் அதான் நிறைவாக நீங்கள் 2 வாய்ஸ் பேசலாம்னு சொன்னீங்களா? ஓகே சார், நான் ஒரு 2-3 நிகழ்ச்சியிலாம் சார் ஐயா மாதிரி பேசியிருக்கேன். இப்போ எலெக்ஷன் வரதுனால நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் இனிமேல் தான் சார் வரும். அதனால் இதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் சார் கேட்டதுக்காக சும்மா ட்ரை மட்டும் பண்ணுறேன் சார். பேச ஆரம்பிக்கும் போதே கை தட்டி அப்படி ஒப்பேத்துனீங்கன்னா மனசு குளிர்ந்துடும். ரொம்ப நன்றி. தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். அதன் மேலேறி நீங்கள் பயணம் செய்யலாம். கிஸ்கால் டிஎம்டி கம்பிகளுடைய அந்த நிறுவனர் என்னுடைய அருமை சகோதரர் கண்ணப்பன் அவர்கள் பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குக என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக, when there is a beauty in the character, there will be harmony in the home. When there is a harmony in the home, there will be order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. And my dear children, அதாவது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள், அதாவது அவர்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறார்கள். அதனால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். லவ் யூ. இந்த வாய்ஸை முதல் முறை எடுத்தது நவீன் அண்ணன் தான். அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு, பட் முதல் முறை எடுத்தது நவீன். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர், சந்தோஷமா இருக்கு. நன்றிண்ணே. லவ் யூ. தேங்க்யூ.